இருப்பினும் கரும்புலி முத்துக்குமார் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி அவருக்கு வீர வணக்கமும் செலுத்த வந்தேன். வந்த இடத்தில் அண்ணன் அவர்களுடைய 2009 முத்துக்குமாருக்காக எழுதிய பாடல் வெளியீடு நடக்க உள்ளது என்பதை அறிந்து அதை சற்று ஓரமாக இருந்து காணத்தான் வந்தேன். அண்ணன் வன்னியரசு அவர்கள் என்னை பார்த்துவிட்டு மேடையேற்றிவிட்டார். இந்த நேரத்தில் எனக்கு மகிழ்ச்சி தான். ஏனென்றால் நாங்கள் சிறைப்பட்டு இருந்தபோது முதலாக 2006 14 ஆண்டுகள் சிறை முடிந்த பின்னும் எங்களை விடுதலை செய்யாமல் மத்திய அரசும் மாநில அரசும் எங்களை சிறையிலேயே முடக்கி அங்கேயே எங்களை முடித்துக்கொள்ள இருந்த தருணத்தில் அந்த சதியறிந்து முதலாக 2006ஆம் ஆண்டு இன்றும் எனக்கு நினைவிருக்கிறது. மதுரையில் முதலாக ஒரு மக்கள் திரள் பொதுக்கூட்டத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நளினி உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று முதலாக குரல் கொடுத்தார் 2006ஆம் ஆண்டு. அதற்கு முன்னால் சட்டசபையில் ஓரிருவர் பேசியிருக்கலாம், அல்லது அரங்கத்தில் சிலர் பேசியிருக்கலாம். ஆனால் முதலாக தமிழ்நாட்டில் மக்கள் முன் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து அதை அடுத்தடுத்த காலகட்டத்தில் அனைவரும் பேசக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்தது அண்ணன் திருமாவளவன் அவர்கள்தான். அவர் எங்கள் விடுதலை மட்டுமல்ல, ஈழ விடுதலை களத்திலும் அவர் நேரடியாக பங்கு கொள்ள இருந்த சில தருணங்களும் உண்டு. அவர் முதலாக நான் எழுதிய ஒரு நூலுக்கு அணிந்துரை வழங்கும் போது அந்த செய்தியை முதலாக குறிப்பிட்டிருந்தார். எனக்கும் அப்பொழுதுதான் தெரியும். 1985-86 காலகட்டங்களிலேயே விடுதலை புலிகளோடு தொடர்பு கொண்டு நானும் ஈழக்களத்தில் களமாட வேண்டும் என்ற எண்ணத்தில் சென்னையில் மெரினா கடற்கரையில் காத்திருந்த செய்தியை அவர் முதலாக தெரிவித்தார். அவ்வாறு நடந்திருந்தால் அக்களத்தில் அவர் ஒரு சேகுவேரா என்று அறியப்பட்டிருப்பது போல் தமிழ் பெருவெளியில் அண்ணனும் அறியப்பட்டிருப்பார். அதன் பிறகு தமிழ்நாட்டில் அவருடைய பணிகள் எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பார்த்தால், ஒரு கற்பனையாக நினைத்து பார்த்தால் கூட இங்கு ஒரு மாபெரும் எழுச்சி, தமிழர்களுக்கென்று ஒரு இறையாண்மை மிக்க ஒரு அரசு தோன்றியிருக்கக்கூடுமோ என்ற எண்ணமும் எழுந்தது. அந்த நிகழ்வு தவறி போய்விட்ட காலகட்டத்திலும் கூட அவர் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக அமைப்பாய் திரண்டு அதிகாரத்தை கைப்பற்ற அவர் தொடர்ந்து ஒரு இறையாண்மை மிக்க அதிகாரத்தை கைப்பற்ற அவர் தொடர்ந்து முனைப்பு கொண்டிருப்பது மகிழ்ச்சியை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது. இந்த நிகழ்வின் முத்தாய்ப்பாக அண்ணன் அவர்கள் எழுதிய பாடல் இன்று நாம் திரையில் கண்டோம். மிகவும் உணர்வுபூர்வமான, உணர்ச்சி வயப்படக்கூடிய அப்பாடலை அவர் 2009 பாடியிருப்பது இன்றுதான் நான் அறிந்தேன். மிகவும் நெகிழ்வாக இருந்தது. அண்ணன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் நன்றியும் உரித்தாகட்டும். அதேபோல் நாங்கள் இந்த நேரத்தில் இந்த மேடையில் வீட்டிலிருக்கும் அனைவருக்கும் எங்கள் இன்று விடுதலையாகி வெளியில் வந்த 7 சார்பாக நான் நன்றியை கூற கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் சிறையிலேயே எங்களை சிதைத்து சிறையிலேயே எங்களை முடிக்கக்கூடிய காலகட்டம் இருந்தபோது அனைவரும் குரல் கொடுத்து மக்கள் திரளை ஒன்று திரட்டி தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து நீதிமன்றத்தின் வாயிலாகவும் தமிழ்நாடு அரசின் வாயிலாகவும் எங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த இந்த நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனது
உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.